நல்லா கவனிங்க. நான் கையில் ஒரு வீச்சருவாளோட ஒரு தெருவில் வேகமாக ஓடுனேன்னு வைங்களேன், இதை பார்க்குற ஜனங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி உட்காந்துருவாங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும் தைரியமாக நிற்பான், வந்து பாருன்னு. அவன் யாருன்னா சாத்தான். சாத்தான் இரும்பு ஆயுதங்களுக்கு பயப்படவே மாட்டான். சரி, அதை விடுங்க. இப்போ இன்னொரு அதிபயங்கர ஒரு ஆயுதத்தை நான் மறைவாக கொண்டு வந்தேன்னு வைங்களேன், இதை பார்க்குற ஜனங்களெல்லாம் என்னை பார்த்து ஸ்தோத்திரம் பிரதர் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த சாத்தான் இருக்கான் பாருங்க, அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி அவனுடைய வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி அவன் பதுங்கி கொள்வான். அது என்னங்க அதிபயங்கர ஆயுதம்? அதுதான் கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் பிசாசே பயந்து நடுங்கக்கூடிய அதிபயங்கரமான ஒரு ஆயுதம். இயேசுவினிடத்தில் வந்து பிசாசு நக்கல் பண்ணான், சோதிச்சான். இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி அதிபயங்கர ஆயுதத்தை வைத்து பிசாசின் நடு மண்டையில் ஒரே போடா போட்டார். அவன் ஓடியே போயிட்டாங்க. கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் வைங்க, பிசாசு உங்கள் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான்.